1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். என்ன செய்யணும்? அன்பு கூறின என்ன செய்யணும்? வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதிகமாய் இவர்களை பார்க்கல என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீர் எனக்கு நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3 தரம் கேட்கிறாரு. ஏன்னா பேதுரு 3 தரம் மறுதளிச்சாரு. இங்க 3 தரம் அதே மாதிரி கேட்கிறாரு. அவர் துக்கம் வந்துருச்சு. நான் 3 தரம் மறுதளிச்சு உடனே ஆண்டவர் நம்மளை கேட்கிறாருன்னு அவர் துக்கப்பட்டு நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நம்ம நேசிக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறீர். அப்ப நேசிக்கிறேன்னா என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும், அவர் ஆடுகளை மேய்க்கணும்.